இந்த ஸ்டால் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டால் எப்படி போகுது? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா போகுது மேம். இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு 100% ஹோம்மேட்ல வந்து பண்ணி குடுத்துட்ருக்கோம் மேம். அ எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நாங்க ஆட் பண்றதில்ல. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கூட நம்ம யூஸ் பண்றதில்ல. வீட்ல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோமோ, அதே தான் வந்துட்டு நாங்க பண்ணி ஹெல்த்தியா வந்து பண்ணி குடுத்துருக்கோம். மெயின் கான்செப்ட்டே வந்துட்டு பேக்கரிக்கும் நமக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் நெறைய இருக்கு. ஸோ, அதனால வந்து பேக்கரியில வந்துட்டு எந்த அளவுக்கு அன்ஹெல்த்தியா இருக்குன்னு டெய்லி நியூஸ்ல நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ, அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா கொண்டு வரணுன்றது என்னுடைய தாட்டு. ஸோ, அதனால வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெல்த்தியா கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸும் எடுத்துட்ருக்கேன் மேம். என்னோடதுல இப்போ நியூவா கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் கேக் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். எல்லா கேட்டகரியும் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாரி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடாம பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் மில்லட்டு, ஸ்ப்ரவுட்டட் மில்லட்லயும் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரி லெவல்ல எடுத்துட்டுருக்கேன் மேம். இது எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே பேக்கரிக்கும் நமக்கும் டிஃபர் ஆகும் மேம். டோட்டலாவே டிஃபர் ஆகும். இப்போ புதுசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் கேக் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடதுல. ஹெர்பல் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, அதில மெயினா நாங்க வந்துட்டு அ மைதா எதுவுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு யூஸ் பண்றது கிடையாது ஹெர்பல்ல. ஒன்லி வந்துட்டு நீங்க என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கேட்குறீங்களோ, மில்லட் வேணுமா, இல்ல வீட் வேணுமா அப்படின்றது அத பேஸ் பண்ணி நாங்க போட்டு குடுக்குறோம். இன்னைக்கு நான் பண்ணிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, வீட்டும் குதிரைவாலியும் சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். அதில வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கஸ்டமர் வந்துட்டு என்ன சுகர் வந்துட்டு கேட்குறாங்களோ, ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா அத தான் நாங்க வந்து பண்ணி குடுத்துட்டுருக்கேன். கேன் சுகர், ஜாங்கிரி, பாம் சுகர், அ கோகனட் சுகர், அதுக்கப்புறம் துளசி சுகர், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சுகர் வேணுமோ அதை நாங்கள் போட்டு பண்ணித்தரோம். இன்றைக்கி நான் ஹெர்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் சுகரை வந்து நான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் மேம். கோகனட் சுகர், பட்டர், கீ, மில்க் இந்த மாதிரி தான் மேம் ஆட் பண்ணுறோம். நார்மலாக நம்ம என்ன ஹெல்த்தியாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் மேம். ஹெர்பல் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு கேக் இருக்குது, ஆவாரம்பூ இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, துளசி இருக்குது, கற்பூரவள்ளி, செம்பருத்தி, சங்குப்பூ இருக்குது மேம். இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலயுமே கேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மூவிங் இருக்கு மேம். நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறாங்க மேம். டேஸ்ட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குன்ற மாதிரி ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணுன்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ப்ரைஸஸில் தான் மேம் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி கான்ட்ராக்ட் எல்லாம் இப்போ எடுத்து பண்ணுறீங்களா? மீன்ஸ் மேரேஜுக்கு? ஆமாம் மேம். ஈவெண்ட் கான்ட்ராக்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்க ஈவெண்ட் பிளானர் வந்து நான் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மேம். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை கார்பரேட் இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து எங்கள் ட்ரேட் சென்டர் மூலிமா வந்துட்டு கார்பரேட் ஆர்டர்ஸும் வந்துட்டு நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் மேம். இப்போ உங்களை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? கான்டாக்ட் பண்ணுறதுனா நான் எல்லாத்துலேயுமே இருக்கேன் மேம். சோசியல் மீடியா ஃபுல்லாக நான் வந்துட்டு இருக்கேன். இன்ஸ்டா வந்துட்டு என்னோட மெயின் கான்செப்ட் இன்ஸ்டாவில் தான். பேஜ் இருக்கு மேம். இது என்னோட இன்ஸ்டா பேஜ். ஓகே. நிலா ஹோம்மேட் கேக்ஸ் இன் சாக்கோஸ், அதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜ். அதை நான் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் மேம். சூப்பர் மேம், சூப்பர். ஏன் இந்த ஃபீல் மீன்ஸ் எத்தனையோ இருக்குது, ஆனால் ஏன் கேக் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு லெக்சரர் மேம். பிஃபோர் எனக்கு ஒரு 9 இயர்ஸாக நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் வந்துட்டு ஒரு 21க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு கிட்ஸுக்காக வேண்டி ஜாபை வந்து குவிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் வீட்டில் இருந்து இருக்கும்போது ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், பேக்கரியில் வாங்கி கொடுக்க எனக்கு வில்லிங் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக நான் அது வந்து கற்றுக்கிட்டேன் மேம். ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் அதில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, பேக்கரியில் என்னென்ன வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சோடனே எனக்கு மைண்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று கொண்டு வரணும், செய்யணும், இது இந்தளவுக்கு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் நான் இதை கொண்டு வரணும், நம்ம இதை வந்து எடுத்து செய்வோன்றதுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே நியரஸ்ட் பீப்புளுக்கு தான் நான் கொடுத்தேன். அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. மெயினாக வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் மேம் இதுக்கு ஃபுல்லாக காரணமே. அவங்க தான் என்னை வந்துட்டு படிக்க சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி வரலும் அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அதனால் எல்லா சப்போர்ட்டு, லைசன்ஸ் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே நான் எஃப்எஸ்ஐ எடுத்திருக்கேன், எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து ஃபாஸ்டாக் ட்ரைனிங்கும் நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஹோம்மேடாக பண்ணாலும் அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக இன்னும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஃபாஸ்டாக் ட்ரைனிங்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த பேக்கரியில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கீங்க? ஆமாம் மேம். நான் ஆன்லைன்லேயும் படிச்சிருக்கேன், ஆஃப்லைனும் படிச்சிருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டான இன்ஸ்டிடியூஷன்லேயும் நான் படிச்சிருக்கேன் மேம்.
ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் மேம். 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்.